அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இன்று ஓதப்பட்ட அருள் வசனங்களிலே அல்லாஹ் சொல்லும் நேரத்திலே உயர்தரமான சொர்க்கத்தை குறித்து அல்லாஹ் சொல்கின்றான். சொர்க்கத்தில் யாரோடு சேர்ந்து இருக்கணும் அப்படின்றதையும் அல்லாஹ் சொல்கிறான். நபிமார்களோடு இருக்கணும், சித்தீக்கின்களோடு இருக்கணும், சுகதாக்களோடு இருக்க வேண்டும், சாலிஹீன்களோடு இருக்க வேண்டும். 4 வகையான மனிதர்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். முதல் மனிதர்கள் நபிமார்கள், ஆக உயர்ந்தவர்கள். இரண்டாவது சித்தீக் என்று சொல்லக்கூடிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. மூன்றாவதாக சுகதாக்கள், மார்க்க போரிலே உயிர் நீத்தவர்கள். 4வதாக நல்லவர்களான இறைநேசர்கள். 4 கூட்டத்தை அல்லாஹ் சொல்லி 4 கூட்டத்தோடு சொர்க்கத்தில் இருக்கணும் அப்படின்னு தகவலை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் 3 நோன்பு 4 தராவீகை முடித்து 5 ஜுசூக்களை முழுமையாக நிறைவு செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்திருக்கின்றான். எல்லா அமல்களையும் அல்லாஹ் நிறைவான முறையிலே அல்லாஹ் ஏற்றொருள் புரிவானாக. ஒரு சஹாபி வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், சலான் சொல்கிறாங்க. அவங்கள பார்த்தா எப்படி தெரியுதுன்னா, ரொம்ப மெலிஞ்சு போய் உடம்பெல்லாம் மஞ்சேன்னு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியா ரொம்ப நோயுற்றவர்களாக அந்த சஹாபி இருக்கிறாங்க. அந்த சஹாபி பேர் சஃப்வான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து கேட்குறாங்க, சஃப்வானே, ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கிறீங்களே, ஆள் பார்க்குறதுக்கு வெளுத்து போயிருக்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது சஹாபி சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட எல்லா நேரத்திலையுமே கூடவே இருக்கிறேன், எங்கே போனாலும் கூடவே வர்றேன், நீங்கள் எங்கே இருந்தாலும் கூடவே தங்குறேன். ஆனால் எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, உங்களை விட்டு பிரிஞ்சு கொஞ்ச நேரம் இருந்தேன்னா அந்த சோர்வு எனக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. உங்களை பிரிஞ்சு இருந்தேன்னா அந்த பிரிவு என்பது எனக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. உடல் ரீதியாக, மன ரீதியாக பலவிதமான பாதிப்பு ஏற்படுகின்றது என்பதாக அந்த சஹாபி சொல்லிட்டு சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எந்த வியாதியும் கிடையாது, உள்ளத்துலேயும் இந்த வியாதியும் கிடையாது, உடல்லையும் எந்த வியாதியும் கிடையாது. உங்களை பார்த்துட்டேன்னா எல்லா வியாதியும் பறந்து போயிடும், நான் தெம்பாயிருவேன் அப்படின்னு சஹாபி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அந்த சஹாபி திரும்ப சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் உலகத்தில் நன்மையை செஞ்சு சொர்க்கத்துக்கு நான் வந்தேன்னா, சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு நான் நசீபை கொடுத்தான்னா சொர்க்கத்தில் நான் ஒரு ஓரமாக இருப்பேன். ஆனால் நீங்கள் இருக்கிறது சொர்க்கத்தில் ஆக உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீங்க. உங்களை பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. அப்போ நான் என்ன செய்கிறது யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துக்கே வந்தால் என் நிலைமை இப்படின்னா, ஒருவேளை நான் செஞ்ச பாவத்தினால அல்லாஹ் என்னை சொர்க்கத்தை விட்டு தடுத்து நரகத்துக்கு அனுப்பிட்டான்னா நான் என்ன செய்கிறது, உங்களை பார்க்கவே முடியாதே அப்படின்னு அந்த சஹாபி ரொம்ப ஏக்கமாக சொல்கின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே, உலகத்திலே அதிகமான முறையிலே சஜிதா செய்வதை நீங்கள் அவசியமாக்கி கொள்ளுங்கள், அதிகமாக சஜிதாவை செய்யுங்கள், அதிகமாக தொழுவுங்கள். மறுமையிலே நபிமார்களோடு சித்தீக்கீன்களோடு என்னோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை பெறுவீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம். சொர்க்கம் 7 சொர்க்கம் இருக்குது. இந்த 7 சொர்க்கத்தில் ஆக உயர்ந்த சொர்க்கம் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஒரு சொர்க்கத்திற்கும் இன்னொரு சொர்க்கத்திற்கும் மத்தியிலே இடைவெளி எவ்வளவு தெரியுமா? ஒரு மனிதன் 100 ஆண்டுகள் நடந்தே சென்றால் எவ்வளவு தூரம் வருமோ அவ்வளவு தூரம்தான் ஒரு சொர்க்கத்திற்கும் இன்னொரு சொர்க்கத்திற்கும் மத்தியில் உள்ள இடைவெளி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். சொர்க்கம் ஆக உயர்ந்த ஒன்று, அதிலே உயர்ந்த சொர்க்கம்தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்து, இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலிருந்து தான் 4 ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள். ஒரு தடவை ஜந்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதியில் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் ஒரு 500 பேர் கொண்ட ஒரு படையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகின்றார்கள். அனுப்புகிற நோக்கம் என்னென்னா, அகீதர் இப்னு அப்துல் மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒருவன், இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு மனிதர், அவர் உயிரோடு பிடிச்சு வரணும், அவரை கொல்லக்கூடாது, காயம் ஏற்படுத்தக்கூடாது, உயிரோடு பிடிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புனாங்க. அந்த மனிதரை உயிரோடு பிடித்து கொண்டு வருகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரிலே நிறுத்தாட்டப்படுகின்றார். அவர் வரும்போதே எப்படி வர்றாருன்னா, ரொம்ப ஆடம்பரமான ஆடைகளை அணிந்திருக்கின்றார்.
நெத்தில பார்த்தோம்னா ஒரு கயிறு கட்டியிருக்கிறார். அந்த கயிறு எப்படி இருக்குன்னா தங்க இலைகளால் ஆனது. தங்க நூறு செஞ்சு அந்த நூலை பின்னி அதை ஒரு கயிறாக நெற்றியிலே அவர் சுற்றி இருக்கின்றார். அவர் பார்க்கிறதுக்கே வித்தியாசமாக தெரியுது. சஹாபா பெருமக்கள் எல்லாம் அந்த மனிதரை மிக ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், தோழர்களே அவரை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக தெரியுதான்னு கேட்டாங்க. ஆமாம் யா ரசூலல்லாஹ், இவ்வளவு ஆடம்பரமா தங்க நூறினால் ஒரு கயிறை கட்டி நெத்தில கட்டியிருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய உயர்ந்த மனிதர், அந்த ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழர்களே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே இருக்கும்போது அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு கர்ச்சிப்பை கொடுப்பான். ஒரு சாதாரணமான ஒரு கர்ச்சிப்பை அல்லாஹ் கொடுப்பான். இந்த கர்ச்சிப் அவர் கட்டியிருக்கக்கூடிய இந்த ஆடைகளை உயர்ந்ததாக அல்லாஹ் அந்த சஹாபிக்கு அல்லாஹ் அமைத்து வைத்திருப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். எனவே நல்ல அமல்களை நிறைவாக செய்து அல்லாஹ்வுடைய ரஹமத்தை முழுமையாக பெற்று உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உயர்ந்த ஆடைகளை அணிந்து செல்லக்கூடிய நல்ல நசீபை பெற்ற சீதேவிகளாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.